நிக்கிறீங்களா? ஆமா நீ அயலாட்டு வந்து பசி அதிகமா இருக்கு. ஏய் பசிதுடா. பசிதுடா. உள்ள பாயாசம் காய்ச்சி வச்சுக்கிறோம், போட்டாலே விட்டுக்கலாம் போ. போதண்டி முடியல. மீன் குழம்பு, போதண்டி முட்டை, நண்டு பிடிக்காத நீ. மூஞ்சுதான் பாப்ப நீ. மிளகாத்தூள் குறைச்சி வைக்கிட்டா ரசம் இனிமையா இருக்கு. ஆனா உங்க ரசம் உப்பு கறிக்குத நீ. அண்ணி நின்னுக்குனே ஊத்துனாங்கல்ல, அதான் அருமையான சாப்பாடு. பண்ணி வச்சுக்கிறாங்க. கை எங்க விழுந்து இத்தனை மாசம் சொல்றப்போ அருமையான உணவு. இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. நான் சின்ன வயதா இருக்கும்போது என்ன பெற்றெடுத்த தாய் மகனே ஓடி வரா என்று மார்போடு அழைத்து காக்கையை காட்டி அறுசுவை உணவு ஊட்டினாங்களே, அந்த கை பக்குவம் எங்க அண்ணி கையில இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அம்மா கருவாட்டு குழம்பு சாக்கியில பேட்டி தருவாங்களே, அது வர ஞாபகம் வச்சுக்கிற. அருமையான உணவு. உண்ட மலைக்கோ தொண்டரை கொண்டு எனக்கு தூக்கம் வந்து அவங்க எப்பதான் ஏற்றுப்பாங்க. பாருங்க நேரம் என்ன உங்களது தாயை நினைத்துக் கொண்டேன். மடிமீது தலை வைத்து தூங்குங்களேன். அண்ணி மடி மீது தலை வைத்து உறங்கலாமா? தவறு கிடையாது. அண்ணின்னா யாருங்க? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தா. அம்மாங்க. மச்சன பிள்ளை யாரு? அம்மா. பெற்றெடுத்த மகளாவே அண்ணி என்ன பாதிக்கிறாங்கடா. ஐயோ சூரியன் வந்துருவா படுற மாடு பாருங்க. அண்ணி எனக்கு கதையெல்லாம் சொல்லுவீங்களா அண்ணி? அண்ணி கதை சொல்லுவாங்கடா. கதை கதை கதை. வெளிநாடு போனீங்க படம் நான் பாப்பீங்க. என்ன படம்? படம். எங்கடா நேரம் இருக்குது? வண்டியில மட்டும்தான் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும். செல்லு அந்த ஆப்ஷனே கிடையாது. அதெல்லாம் சொல்லுவீங்களா? கதைலாம் ரொம்ப பிடிக்குதா? எங்க அம்மா கூட சின்ன வயசுல சின்ன சின்ன குட்டி கதைலாம் சொல்லிக்கிறாங்கடா. அண்ணி படிக்கலாமா? அண்ணி யாரு? என் தாய்டா, அம்மாடா. நீ நினைக்க மாட்டேன், நான் அம்மாவா நான் நினைக்கிறேன்டா. நான் வந்து வந்தமா பில்லு கட்டமா போனமான்னு இருக்கணும். நான் இருக்குவா போவா தேவையா? எப்படிடா பணம் பில்லு கொடுத்துருவியா? எவ்வளோ நாடு புத்திரம் பண்ணத்த முடியா? என்னடா இப்படி பேசுற? ஐயோ கடவுளே கடவுளே. மைத்துனரே, உங்களுக்கு கதை சொல்றதுக்கு முன்பாக ஒரு சின்ன சந்தேகம். நான் கேட்டு போடுகிறேன் இல்லையா? என்ன செஞ்சது இருக்கும் பாருடா. கால் நீட்டு ரத்தம் யாராது காலுக்கு சொல்லியா? மைத்துனரே, நம்ம அரண்மனையில குதிரை வெள்ள குதிரை பார்த்திருக்கலாம். அவ்வளவா வெள்ள குதிரை? ஆமா குதிரை. வெள்ள குதிரை பார்க்க மாட்டேன். எத்தனை வாட்டி அடி மிஷின் போடுறாங்க. வெள்ள குதிரை. மைத்துனரே, அந்த வெள்ள குதிரையின் மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? என்ன சந்தேகம்? நம்முடைய அரசாங்கம் வெள்ள குதிரை மீது பயப்படாத தெளிவா சொல்லுப்பா. அண்ணன் இந்த நாட்டு மண்ணன் சவாரி செய்வது வழக்கம். வெள்ள குதிரை மேல. ஆமாண்டா, எங்க அண்ணன்டா. ஒண்ணு எங்க அண்ணன் ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. அண்ணன் இல்லனா யாரு சவாரி செய்வாங்க? தம்பி நான் தான் சவாரி செய்வேன். வெளிநாட்டு படிப்பு இந்த கருவனுக்குலாம் இந்த மூளை வேலை செய்யாது.
செல்லாம் அண்ணன் யாரும் தெரியல நான் ஏறுவேன். நீ ஏறுவ என் தங்க என் சேட்டை என் நோட்டை என் குண்டு என் பொயா அந்த போன சொல்லுங்க அண்ணி. மைத்துனரே ஆ. இரண்டாவது சந்தேகம் என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணி. அரண்மனையில தங்க தட்டு. அரண்மனையில ஆமா தங்கத்தட்டு. ஆமாங்க. சொல்லுங்க மண்ணில் தங்க தட்டு சொல்லுங்க அண்ணி. அந்த தங்க தட்டுல தங்கத்தட்டுல இப்போது யார் உணவு அருந்துவது வழக்கம்? இதுல என்ன சந்தேகம்? மண்ணி தட்டுல யாருப்பா சாப்பிடுறது எங்க அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். ஒன்னும் கூட சுத்தா சாப்பிடுறாரு இல்லையே. அண்ணி தட்டுல பசியத்தான் சாப்பிடுவானா? அது அண்ணன் பசியத்தான் சாப்பிடுவான். அண்ணன் பசியத்தான் சாப்பிடுவான். அப்படியா? ஆமா. அண்ணன் இல்லன்னா ஆ. அண்ணனுக்கு பிறகு யார் சாப்பிடுவாங்க? இதான் உங்க சந்தேகமா? ஏய், அண்ணன் பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்து தம்பி நான் தான் சாப்பிடுவேன். கேட்டியாடா? யாருக்கு வரும் பாருங்க என்ன ஒரு அற்புதமான பதில். ராஜா ஏய், உங்களை போல ஆளைத்தான் நாங்க தேடி கிடக்குறோம் அது கூட முடியாது. சின்ன வயசுல நானும் என்ன ஒரே தட்டு சாப்பிடுவேன். ஒன்னாவே வா நான் சாப்பிடுவோம். ஒரு தட்டுல ஆமாண்டா. பாதி பாதியா ஆ, சங்கடமா இருக்காது சின்ன வயசுல ஒரு தட்டுலயா ஒரே தட்டு சின்ன வயசுல சாப்பிடுறோம். சரி உங்க அம்மா ஒரு முருங்கக்காய் தட்டுல போட்டாங்கன்னா நீ அண்ணனுக்கு கொடுப்பியா நீ சாப்பிடுவா பாதி அண்ணன் பாதி எடுத்துப்போம். முருங்கக்காய் போடுவா பாதி பாதி எப்படி அது எடுக்க முடியும்? அவங்க எடுத்துப்பாங்கம்மா தெரியாது தெரியாது அவனுக்கு என்ன நீ வாயை மூடிடா. இருக்கட்டும். அது மட்டும் கிடைக்காது. சொல்லுங்க நீ. மூணாவது சந்தேகம் என்ன தெரியுமா? மூன்றாவதான கேள்வி சொல்லுங்க நீ. இது முக்கியமான கேள்வி ஆமா. செய்திகள் வாசிப்பது ஏய், சாத்தனூர் சாணி சோத்தன் அண்ணி சொல்லுங்க நீ. மூன்றாவது நம்ம அரண்மனையில 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 காலை நீட்டுறா வசதியா நீட்டுறா பையா இந்த மாதிரி டைட்டன் நரம்பு ஐயோ கடவுளே ரத்தம் ஏறாது காலை மடிக்க படக்கூடாது ஒரு மாதிரியா இருக்குடா. சொல்ல மாட்டேன் ஐயோ சரி, கூட ஒரு 500 ரூபாய் கழிச்சுக்காது பழுக்குதா? ஒரிஜினல் மாதிரி அடிக்கிறேன் நீ காமிப்பேன் வெளியே ஒரு நல்ல பாக்குறேன். பையன் யாரு சொல்ற? கையை வைக்க வேணான்றாண்டி வைக்க வேணான்றான் அப்படி மோசுக்க மைத்துனரே சொல்லுங்க நீ. அரண்மனையில காலை நீட்ட சொல்லுமா அவனை கால் ஐயோ, நரம்பு சுத்திக்கண்டா அது மாதிரி படுக்க கூடாதுடா தூக்கம் வந்தது எனக்கு. இருப்ப அந்த ஒரு கேள்வி சொல்லிட்டு போங்க மைத்துனரே அண்ணே. அரண்மனையில ஆ, ஆ. பஞ்சன மெத்ததுக்கு பாத்துருக்கலாம். பஞ்சனமத்திற்கு. பஞ்சனல் இருக்குல்ல, ஆமா. அதுல யாரு படுத்து அந்த பஞ்சன மெத்தையில் எப்படி அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அதுதான். அண்ணன் ஆ, இப்போ கானகம் போயிருக்காரு. கானகம் போயிருக்காரு. அண்ணன் ஒருவேளை ஒருவேளை அங்கேயே அங்கேயே செத்துட்டான். ஐயோ, பாவி. ஐயோ முன்னாடி முன்னாடி எங்க அண்ணன் உயிரோடு இருக்கணும்டா. எங்க அண்ணன் சும்மா கதிலடா கதில கதையே இல்லையா? கதில படுக்க படு நான் படிக்க மாட்டேன். பாரு அப்படிலாம் சும்மா சொல்லாம தர சொன்னோம் சும்மா கட்டினா பிள்ளை அடே, அப்படிலாம் சொல்லாது கண்ணி. அண்ணன் வந்து உயிரோடு இருக்கணும். ஒரு சும்மா கதைக்காக கதில 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 காக்க அடக்கும் சொல்லிட்டான். பணத்தை கட்டிச்சுனா உக்காந்துக்கிற வயிற்று அடிச்சுலன்னா மைத்துனரே சொல்லுங்க அண்ணே. கதைக்காக அண்ணன் அங்கேயே செத்துட்டான். சொல்லுங்க அண்ணே. அந்த பஞ்சு மெத்தலைய பஞ்சு மெத்தையில. நான் தானே தனியா படுத்துட்டு இருப்பேன். ஆமா. அப்பொழுது இந்த குளிர் காலத்துல இந்த குளிர்ல அண்ணன் இருக்கும்போது நல்லா கட்டி எல்லாம் குடிச்சு ஏறி போறேன். போயிட்டாங்க. யாருமே ஆட மகளை குளிர்ல. போய் ஏன் பின்னாயிட்டுமாயண்டா போய் ஏன் இல்ல இந்த குளிர் அண்ணன் தான் கட்டி பிடிச்சு நான் படுப்பேன். அண்ணே, அண்ணன் இல்லைன்னா தனியா நான் மட்டும் தானே படுப்பேன். 3 கேள்வி கேட்டீங்க. இரு ஆ. என் கூட யாரு படுப்பாங்க? ஐயோ, இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியலையே. 3 கேள்வி கேட்டீங்க.
இரண்டு கேள்வி பதில் தகுந்த விட வச்சுட்டேன். இந்த மூன்றாவது கேள்வி பதில் தெரியலடா. வட துணியோ வட அடிச்சோ அண்ணன் ஏறுற குதிரையில ஏறுற அது வெள்ள குதிரை. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற அது தட்டு சாப்பிடலாம். அண்ணன் இல்லாத பொழுது அன்னைக்கு ஆதரவா கூட படுகிறது யாரு? தப்புடா. ஏய் தப்புடா. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடல அது தப்பு இல்லையா? அது தட்டு சாப்பிடலாம். அண்ணன் ஏறுற குதிரையில தப்பு தப்பு. அது அரசாங்க குதிரை. யாரு வேணாலும் ஏறலாம். தப்பாங்க தப்பாங்க தப்பாங்க. அடே இந்த வார்த்தை தவற நீ வேண்டாம். நீ நான் சொல்றத கேளு. சொல்றா போடா. ஏய் அன்னைக்கு சொல்றா. வண்டி ஊ அடிச்சு. ஏய் அன்னைக்கு சொல்றா. நீங்க பாருங்க. சொல்லுங்க நீ. நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வரேன். மேட்ருக்கு வர போறியா? எப்போது உன்னை அரண்மனையில பார்த்தேனோ பாத்தீங்களோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டேன். ஐயோ இப்பொழுது அண்ணே இந்த குளிர்ல வேண்டாம் நீ கட்டி பிடிச்சு இதெல்லாம் தவறு அண்ணே. நான் ரெடியா இருக்கிறேன். என்னால முடியாது. என்னடா பாருடா. டேய் ப்ரோ என்னம்மா ஜப்பான் ஜப்பான் ஐயோ நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். டேய் சொல்றா நீ. பாருங்க மைத்துனரே அம்மா நான் ரெடி. நீங்க ரெடியா? மைத்துனரே நான் ரெடி. ரெடியா? பாவி நயவஞ்சகி சாய்த்து விட்டார்கள். நேற்று பாம்பே நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவில் ஓடுன சொடி பூச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அப்பா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? பாவி என்னால உத்தர முடியல. டேய் அவன் புரிஞ்சுக்க மாட்டான்டா. நீ ஒரே ஒரு முத்தம் முடியாதா? முடியாது முடியாது முடியாது. இப்போது இங்க நடந்த விஷயத்தை அந்த கூறி உன்னை நாட்டை விட்டு துரத்துறீங்க. எப்பா 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 போபாடு நீ உள்ள போவாதடா போபாடு. ஏய் முதல்ல இங்கிருந்து உன்னதான் நீக்கணும். எப்பா இந்த ராமராஜ் கொஞ்சம் எங்கடா தேய்ச்சா கம்பெனி கம்பெனி தவறு நினைச்சிட்டீங்களா? பேசாதீங்க. உங்க மேல எனக்கு கோபமா இருக்க. நீங்க பாருங்க நான் செய்தது என்னவென்று தெரியாமல் பேசாதீங்க. நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பொழுதுதான் தாயக திரும்பியிருக்கீங்க. ஆமா இவ்வளவு ஆண்டு காலமாக அயல்நாட்டுல என்ன வேணா நடந்திருக்கலாம். எத்தனையோ தவறு விஷயத்துல அடிமையா இருக்கலாங்க. அதனால அடிமையாயிருப்போம். மாலை போட்டு 48 நாள் மட்டும்தான் அமைதியா இருந்தான். யாரு மாலை வீட்டுல? அதுக்கப்புறம் இறங்கிட்டான். காலையில ஒரு பிளாக்கு வெறி எடுத்து குறிக்க அடிச்சு குச்சி அயல்நாட்டுல ஏதாவது தவறான விஷயம் கற்றுக்கொண்டீங்களா என்று நான் என்னையே வைத்து உங்களை சோதித்து பார்த்தேன். இதுதான் உண்மை, சத்தியம்.
நான் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்ற பரிசோதனை செய்திருக்கலாம். உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாக மன்னித்து விடுகிறார்கள். ஆனாலும் நான் யாரு? இந்நாட்டு மகாராணி, உங்க அண்ணனுக்கு கொண்டாட்டி, உங்களுக்கு அண்ணி, பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஆனாலும் நீங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிந்தா என்ன தவறா பேசுவாங்க. அதனால சொல்லுங்க, நீங்க நடந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்துல ஒரே ஒரு சத்தியம் செய்யுங்க. சத்தியமா? அதுவே எனக்கு போதும். என்ன பெற்றெடுத்த தாய் இருந்ததால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டியிருப்பான்னு தெரியாது. என் மீது பாசம் இருந்தது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் நீங்க நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். சத்தியம்.